நம்மள யாராச்சும் நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கா, ரொம்ப கருப்பா இருக்கன்னு ஸ்கின் டோன் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணி பேசினா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் நாட் ஆஃப்டர் திஸ். பிஃபோர் கெட்டிங் இன்டு இட், திஸ் இஸ் வித் மீ எஸ்கே. ஒரு ஊர்ல ஆனான்ற ஒரு 10 வயசு பொண்ணு இருந்தா. ஒன் டே ஸ்கூல்ல வச்சு எல்லாரும் அவளோட ஸ்கின் கலரை வச்சு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. தட் மேக்ஸ் ஹர் கிரை. ஈவினிங் வீட்டுக்கு வந்தோன்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு ஒய் ஆம் ஐ டார்க்கர் தென் அதர்ஸ்னு ஃபீல் பண்ணுறா. அண்ட் அவள் அம்மா கிட்ட போய் நான் ஏன் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கேன், ஒய் நாட் ஒயிட்னு கேட்குறா. அதுக்கு அவள் அம்மா யுவர் கலர் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் யுவர் ஸ்பெஷல், அதான் நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை ஒரு ஃப்ளவர் கார்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஃப்ளவர்ஸை காட்டி உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆனா கலர் கலராக ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறா. அதுக்கு அவள் அம்மா எக்ஸாக்ட்லி ஆல் டிஃப்ரெண்ட் கலர் ஃப்ளவர்ஸ் பட் ஈக்குவலி பியூட்டிஃபுல். எல்லா ஃப்ளவர்ஸும் ஒரே கலரில் இருந்தால் கார்டன் பார்க்க எப்படி டல்லாக இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. அதே மாதிரி தான் பியூட்டி ஆஃப் எ பர்சன் இஸ் நாட் அபவுட் தேர் ஸ்கின் கலர், இட்ஸ் அபவுட் தேர் கேரக்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் அகைன் எல்லாரும் கிண்டல் பண்ணும்போது ஆனா எல்லாரையும் பார்த்து கேட்குறா, டு யூ நோ ஒய் ரெயின்போ ஹேஸ் 7 கலர்ஸ்? ஏன்னா ஒவ்வொரு கலரும் யூனிக் இன் இட்ஸ் ஓன் வே அண்ட் டுகெதர் லீட்ஸ் டு ரெயின்போ பியூட்டிஃபுல். அது மாதிரி தான் நானும் யூனிக் பட் பியூட்டிஃபுல்னு சொல்கிறா. அதை கேட்டு எல்லாரும் அமைதியாகி தங்களோட தப்பை ரியலைஸ் பண்ணிடுறாங்க. ட்ரூ பியூட்டி வாஸ் இன் சம்திங் சீன் இன் த மிரர். இட் வாஸ் த கரேஜ் டு செலிப்ரேட் ஹூ யூ ட்ரூலி ஆர்.